வேலூர் மாவட்டம் பொய்கை ராமபுரம்ன்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம். அங்கே ஒரு ரன்னிங் மாடு வந்து விற்பனை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ எமர்ஜென்சி சேலுங்க, நல்லா ப்ரைஸ் மாடு தான். ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கு. அதோட விவரத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்கள் மாமா தான் வந்து சேல் பண்ணுறாரு. இது கொஞ்சம் தேவை இருக்கிறதுனால இந்த விற்பனைக்கு வந்திருக்குது. ஆமாம், சொல்லுங்க மாமா, இது ஏன் சேல் பண்ணுறீங்க? அது காளையோட விவரத்தை சொல்லுங்களேன். இது வந்து நான் 2017 சின்ன கண்டா கொண்டு வந்தேன். பீலிவேரி சந்தையில் வாங்கினது. ஓகே. வியாபாரி வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட நான் அப்போயே 10,000 ரூபாய் லாபம் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். நான் நாட்டு மாடு இது? ஆமாம், ஒரிஜினல் நாட்டு ரகம். ஓ ஆமாம், ஒரிஜினல் நாட்டு ரகம் மாடுங்க. லாஸ்ட்டாக எப்போ தெருவுக்கு கொண்டு போனீங்க? லாஸ்ட்டாக வந்து வரதலம்பட்டு தெருவுக்கு கொண்டு போனீங்க. வரதலை மட்டும்னா எவ்வளோ நாள் ஆகுது? ஒரு 4-5 மாதம் ஆகுமா? 4-5 மாதம் ஆகலைங்க, 1 மாதம் ஆகுது. 1 மாதம் தான். ஆமாம், லாஸ்ட்டாக இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி தெருவுக்கு கொண்டு போயிருக்காங்க. வரதலம்பட்டில் வந்து 978 போச்சு. எப்போது? எந்த வருஷம்? இப்போ இந்த ரீசெண்டாக. ஓகே ஓகே. 42வது ப்ரைஸ் கொடுத்தாங்க. அது ஸ்டார்டிங்கில் வந்து ஜன புண்ணு ஜனம் இருந்தால் நல்லா போகுது. காலி தெருவில் கொஞ்சம் கம்மியாக போகுது. பிஸ்ஸு கிளிப்பா இதுவும் கிடையாது. மெயின் ஃபேவரட்டே இதான். பிஸ்ஸு கிளிப்பு இல்லாமல் போவான். செலம் கூட கடை தேவையில்லை. நீங்கள் ஃபுல் ஜனத்தில் ஃபுல்லாக விட்டா நீங்கள் தேவைப்படுற ஓட்டோட மிச்சமாக போகும். ஜனம் இல்லைன்னா கம்மியாக தான் போவோம். வரதலம்பட்டு தெருவுனாவே இதுக்கு ஃபேவரட் தெருவு. இதுக்கு ஃபஸ்ட்டு 2019-20 ஃபஸ்ட்டு அப்போ தான் கொண்டு போகிறோம். நேராக உள்ளே போயிட்டு லைனில் நிற்க வச்சிட்டோம். அப்போ எங்களுக்கு தெரியாது, சின்ன கன்று, பல்லே வைக்கல. அப்போ கன்று வந்து என்ன பண்ணாங்க, பொனை மாடு கூட அனுப்பிச்சிக்கணும். நமக்கு ஆள் பலம் கம்மி, அதனால் பொனை மாடு கூட அனுப்பிச்சிக்கணும். பெரிய பெரிய மாடுங்கள்லாம் வந்து சொன்னால் ஃபுல்லாக சேர்ந்துச்சிங்க. சேர்ந்துட்டு இந்த மாடு கீழே தெளிச்சு போட்டு அடிமந்திரம் போட்டு நெசுக்குவாங்க இல்லையா? அப்போ லைனெல்லாம் கிடையாது. அப்போ 2020 லைனெல்லாம் போடல. ஃபுல்லாக மாடுக்கு மாட்டோட மாட்டு நெசுங்கி மாடு கீழே விழுந்துச்சு. அப்புறம் நம்ம தம்பி தான் வந்து ஆறுமுக ஆட்டோக்காரர் தான் வந்து மாட்டை பிரித்து தனியாக ஓட்டின்னு போயிட்டு போய் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறமா இந்த டேரெக்டாக கொண்டு வந்தோம் அப்படியே தெருவுக்கு. வழியெல்லாம் காட்டலையா? வழியெல்லாம் வழி காமிக்கணுமா? மெயின் காலையில் வழியெல்லாம் காமிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 9 நான் கொண்டு 7 மணி நிற்க வச்சோம். 9 மணிக்கு 9:30 மணிக்கெல்லாம் வெளியே தள்ளிட்டாங்க. மாடு கீழே விழுந்து வெளியே தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓட்டின்னு போயிட்டு ஒரு 10-10:30 மணிக்கா டேரெக்டாக லைனில் நிற்க போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கூட்டின்னு வந்தான். இப்படியே உள்ளே கொண்டு போயிட்டோம். ஆள் பலம் கம்மி உங்களுக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ஊருக்கார் பசங்கள்லாம் வந்தாங்க. உள்ளே போன பிறகு தூக்கி பிடிச்சி பிஸ் வைக்கல, கிளிப்பு வைக்கல, எதுவுமே வைக்கல. ஃபஸ்ட்டு ஓடுற மாடு வந்து 9 செகண்ட் போகுது. அப்போ வந்து பாபு அண்ணாக்கால வந்து திருப்பத்தூர் வரலாறு வாங்கினாங்க இல்லையா, வெள்ளக்காடு. அந்த மாடு வந்து 9.11 போச்சு. அப்போ இது 9.43 போச்சு. வரதலம்பட்டு தெருவில் 17வது ப்ரைஸ் கொடுத்தாங்க. பீரோ 7.75 அடி. அந்த பீரோ வீட்டில் தான் இருக்குது. வீடியோ வேணால் காமிக்கிறேன். நான் அந்த வீடியோலாம் எடுத்து வச்சுருந்தேன். ஃபோன் வந்து தண்ணியில் விழுந்தனால அது போயிடுச்சு. எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஏரியா மற்ற பேருக்குமே தெரியும். அது யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, பீரோ வாங்கின தெருவு அது. தொடர்ந்து 4 வருஷமாக போட்டுக்கிறேன் தெருவில். ப்ரைஸ் இல்லாமல் வரதெல்லாம் கிடையாது. நல்ல ப்ரைஸ் பண்ணுது. ஆமாம், பல்லு இப்போ தான் கடை சேருது. ஆமாம், நான் பல்லு வைக்காத கண்ணிலே பீரோ வாங்கி சேருது. அதுக்கப்புறம் வந்து அந்த தெருவில் பார்த்துட்டு வந்து ஏதோ ரேட்டு கேட்டாங்க. அப்போ கொடுக்குற சூழ்நிலை நாங்கள் இல்லை. இப்போ வந்து பண தேவை இருக்குது, அதனால கொடுக்குறேங்க. ஆமாம், இப்போ மாடு வந்து ஓடுது, ரன்னிங்கில் தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக எடுத்த வீடியோ கூட இருக்குது, அனுப்பிச்சி விட்றாங்க உங்களுக்கு. ஓகே ஓகே. கடைசியாக 1 மாதத்துக்கு முன்னாடி வரதலம்பட்டில் போட்டீங்க, அங்கேயும் ப்ரைஸ் அடிச்சிச்சு. ஆமாம், அடிச்சோம். ஓகே. கீழ்கொத்தூர்லேயும் அதே வருஷம் இப்போ பீரோ வாங்கும்போது அதே வருஷம் வந்து கீழ்கொத்தூரில் விட்டோம். 9வது ப்ரைஸ் வாங்கிச்சு. கீழ்கொத்தூர் 9வது ப்ரைஸ். அங்கே வந்து 2 அட்டை போட்டோம். ஏன் போய் சொல்லலாம், 21 அப்பெல்லாம் 2 அட்டை அப்போல்லாம் 2020 21 2 அட்டை ஃபேமஸ். அப்போ அது ஆமாம், அப்போ எல்லாம் போடுவாங்க. அது ஃபர்ஸ்ட் அட்டைக்கு வந்து 24வது ப்ரைஸ் வாங்கிச்சு. என்ன ஒரு ஃபேவரட்னா 2வது சுற்று 5 புள்ளி குறைக்க மாடுது. பிஸ்ஸு கிளிப்பு இல்லாமையே 2வது சுற்று. ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து ஆனால் தெருவு காமிக்கணும். மெயினாக தெருவு காமிக்கலாம் மாடு போகாது. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு பகலில் தெருவு காமிக்கணும், நைட்டில் தெருவு காமிக்கக்கூடாது. பகலில் தெருவு காமிச்சு ஃபுல் ஜனத்தில் விட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஜனம். 2வது ரவுண்டு ஃபுல்லாக இருந்துச்சு ஜனம். கீழ்கொத்தூரில் விட்டோம். எந்த மாடுமே போகல. இந்த அவ்வளோ சின்ன மாடு அப்பவும் பல்லு வைக்காத இருந்துச்சு கண்ணு. சின்ன மாடு எல்லாமே கை தட்டினாங்க அப்போ. ஆமாம், எந்த மாடுமே அந்த ரீடிங் போல. சின்ன கண்ணு இவ்வளோ போகுது அப்படின்னு நல்ல ப்ரைஸ். அப்போ 9வது ப்ரைஸ் கொடுத்தாங்க கீழ்கொத்தூரில். ஓகே. ஆமாம், 9வது ப்ரைஸ் வந்து 3800 ரூபா கொடுத்தாங்க. ஓகே. ஆமாம், நல்ல ப்ரைஸ் மாடு தாங்க. நிறைய ஸ்ட்ரீட்டில் வந்து ப்ரைஸ் வின் பண்ணியிருக்குது. இப்போ கடைசியாக ஒரு வீடியோலாம் இருக்குது, அனுப்பிச்சி விட்றோம் உங்களுக்கு. ஆமாம்,
இப்போ கடைசியாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட ப்ரைஸ் வின் பண்ணியிருக்குது. அதனால வந்து தைரியமாக வந்து நாங்கள் வந்து மாட்டு வியாபாரம் பண்ணுறதுனால எங்களுக்கு தெருவு கொண்டு போக முடியதில்லை. நாங்கள் நடுத்தர ஃபேமிலி. அதனால பால் பழம் பணப்பழம் இருந்தால் குமார மாட்டுக்கு இது நாங்கள் வந்து வீட்டில் வளர்க்கறதுக்காக சும்மா ஊரில் ஃபஸ்ட்டு மாடு பொங்கலுக்கு மாடு ஒன்றோம் அப்படின்னு சின்ன கண்ணு ஆசைக்கு வாங்கினது. நான் ப்ரைஸுக்காகலாம் ஆசைப்பட்டாலும் நான் வாங்கினதில்லை. ஒரு செல்லப்பிள்ளையாக வளர்ந்துச்சு வீட்லேயே. நான் தூரம் போயிட்டா நீங்கள் யாரும் கிட்ட வர முடியாது. பாய்ச்சல் தான். ஆமாம், காரம் பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. சரிங்கம்மா, இது எவ்வளோ விலை நீங்கள் எவ்வளோ விலை சொல்ல வரீங்க? அதை எவ்வளோ விலை இது வந்து ரேஞ்சே வேறு மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து விரதம்பட்டில் பீரோ வாங்கிச்சு. அன்றைக்கே வந்து என்ன ரேட் சொல்கிறீங்க 5 லட்ச ரூபா கொடுத்துட்றேன், சொல்லுங்கள் ரேட் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நான் ரேட்டே சொல்ல விரும்பல. மறு வருஷம் கொண்டு போய் விட்டோம். மறு வருஷம் 22வது ப்ரைஸ் வாங்கிச்சு. இங்கே வரதலம்பட்டில் வாங்கிச்சு, கீழ்கொத்தூர்லேயும் வாங்கிச்சு. 2 தெருவும் ரொம்ப ஃபேவரட் தெருவு இதுக்கு. ஓகே. ஆமாம், மருதொலி பாலத்துலேயும் விட்டோம். ரெண்டுமே ஆள் நிற்கிற தெருவு தான். ஆமாம், ஆள் இருந்தால் தான் போவோம். ஆள் இல்லைன்னா மாடு போகாது. இப்போ சொல்லிடுறேங்க. ஓகே, நீங்கள் வாங்க கட்டி விட்டுருங்க. சரிங்கம்மா, நீங்கள் எவ்வளோ விலை வரலையும் எவ்வளோ? அப்போ வந்து 5.5 லட்சம் வரைக்கும் கேட்டாங்க. நாங்கள் இப்போ கொடுக்குற நிலைமையில் அப்போ இல்லை. இப்போ வந்து வாங்க, நேரில் வாங்க, அனுசரித்து கொடுக்குறேன். லாஸ்ட் ப்ரைஸ் ஒரு 3 லட்ச ரூபா சொல்லியிருக்கேன் இப்போத்துக்கு. ஓகே.